வணக்கம் நேர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரயில் வண்டி. நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காரைக்கால் ரயில் நிலையத்தில் நடந்து வர அம்ரித் பாரத் திட்டப்பணிகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே காரைக்கால் பேரளம் ரயில்வே லைன் வீடியோ போடுறப்பே சொல்லியிருந்தேங்க, இதை தனியாக நான் ஒரு வீடியோவாக போடுறேன்னு. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, காரைக்கால் ரயில் நிலையத்தில் புதுசாக அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டின ஆர்ச்சுங்க. மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இந்த காரைக்கால் ரயில் நிலையத்துக்கு இன்னொரு பக்கமும் வழி இருக்குங்க. அதை போய் நான் காமிக்கிறேன். இங்கே ஆர்ச் வேலை நடக்கிறனால இந்த வழியாக யாரையும் விடுறதில்ல பேசஞ்சர்ஸை. அந்த வழியாக போய் காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா காரைக்கால் ரயில் நிலையத்துக்கு இன்னொரு வழிங்க. இங்கே எதுவும் ஆர்ச் கட்டலை, அந்த பக்கம் தான் கட்டுறாங்க. இனிமேல் அதுதான் மெயின் பாதையாக இருக்க போகுது. இந்த காரைக்கால் ரயில் நிலையத்துக்கு அம்ரித் பாரத் திட்டத்துக்கு 5.37 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணி வேலைகள் ரொம்ப வேகமாக நடந்துட்டுருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காரைக்கால் ரயில் நிலையத்துக்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமாக முகப்பு பகுதி கட்டியிருக்காங்கங்க. எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி காரைக்கால் ரயில் நிலையத்துக்கு முன்னாடி சாலை அமைக்கும் பணி நடந்துட்டுருக்குங்க. நாம் ஏற்கனவே அந்த பக்கத்துலேருந்து பார்த்த ஆர்ச்சு தான் இங்கேருந்து பார்க்குறீங்க. ஆர்ச் வேலைகள் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. அங்கேருந்து இந்த ரயில் நிலைய முகப்பு வரைக்கும் சாலைகள் அமைக்கும் பணி நடந்துட்டுருக்குங்க. அதே மாதிரி சாலைக்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதிக்கான வேலைகளும் தொடங்கிட்டாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வியூ. ரயில் நிலைய கான்கோர்ஸில் எல்லாத்தையும் இடிச்சிட்டு உள்ளே மேம்படுத்தக்கூடிய பணிகளும் இப்போ தொடங்கிட்டாங்கங்க. இதுதான் அந்த ஆர்ச்சோட வியூ. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சாலை அமைக்கும் பணி தொடங்கிட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கிங் வசதி ஷெட்டோட போட்டு தரப்போகிறாங்கங்க. இந்த காரைக்கால் ரயில் நிலையத்துக்கு அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடக்கக்கூடிய ரெண்டர் வீடியோ எனக்கு கிடைக்கலைங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கிடச்சிச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா காரைக்கால் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் வியூ. வாங்க நம்ம இப்போது பிளாட்ஃபார்ம்குள்ளே போய் பார்ப்போம். இந்த காரைக்கால் ரயில் நிலையத்தில் மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் இருக்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 3 பிளாட்ஃபார்முக்கும் மேற்கூரைகள் அமைக்கும் பணி நடந்துகிட்ருக்குங்க. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 3 பிளாட்ஃபார்ம்லேயுமே ஃபுல்லாக மேற்கூரை வைத்து மூட போகிறாங்க. அதே மாதிரி பிளாட்ஃபார்ம்லேயும் கிரனைட் கற்கள் பதிக்கும் பணி நடந்துகிட்ருக்குங்க. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே தோண்டி தான் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும். பாதி இடத்துல கிரனைட் கற்கள் பதிச்சிட்டாங்க மேற்கூரைக்கு முன்னாடி வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் பிளாட்ஃபார்மில் மேற்கூரை அமைக்கும் பணிகள் நடந்துகிட்ருக்குங்க. அதற்கான இரும்பு தூண்கள் எல்லாமே பொருத்தி பணிகள் முடிஞ்சிடுச்சு. இரும்பு தூண்லாம் பொருத்திட்டாங்க. மேலே ஷீட் மட்டும் தான் இன்னும் போடணும். அதே மாதிரி தரையையும் ஃபுல்லாகவே பேர்த்துட்டு இங்கேயும் கிரனைட் கற்கள் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதற்காக தான் தரையெல்லாம் பேர்த்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் பிளாட்ஃபார்ம் மற்றும் தேர்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் மேற்கூரை அமைக்கும் பணிகள் எல்லாம் தொடங்கிட்டாங்கங்க. வாங்க நம்ம இப்போது மேலே ஃபுட் ஓவர் பிரிட்ஜில் ஏறி காமிக்கிறேன். செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் தேர்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் என்ன வேலைகள் நடக்குதுங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போது ஃபுட் ஓவர் பிரிட்ஜில் நிற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் மேற்கூரை அமைக்கிறதுக்காக இரும்பு தூண்கள் எல்லாமே பொருத்தி வேலைகள் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி இப்போது நீங்கள் பார்க்குறது செகண்ட் பிளாட்ஃபார்ம் மற்றும் தேர்ட் பிளாட்ஃபார்ம். அங்கேயும் தரை எல்லாத்தையுமே பெயர்த்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா பேரளம் லைனுக்காக போடப்பட்ட மெயின்டெனன்ஸ் லைனுங்க. இன்னும் ரயில்வே தண்டவாளங்க இன்னும் பதிக்கலை. செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் தேர்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் தரை எல்லாத்தையுமே பெயர்த்து வச்சுருக்காங்க. கான்க்ரீட் போட்டு நீட்டாக்க போகிறாங்க. இரும்பு தூண்கள் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இன்னும் மேற்கூரை மட்டும் அமைக்க வேண்டியது இருக்குங்க. இந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சோன்னே ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். மழை பெஞ்சாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் செகண்ட் தேர்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் ஈஸியாக பயணம் செய்யலாம். இங்கே ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் பாதி இடத்துல கிரனைட் போட்டுட்டாங்கங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் ஏசி வெயிட்டிங் ஹால், அதே மாதிரி ரிட்டையரிங் ரூம்ஸ், ரேம்ப் ஃபெசிலிட்டி எல்லாமே வைக்க போகிறாங்கங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனோட கான்கோர்ஸுங்க. டிக்கெட் எடுக்கிற இடம் இங்கே தான். இங்கே உள்ள எல்லாத்தையுமே பார்ட்டிஷன் எல்லாமே பிரித்து வச்சுட்டாங்க. இங்கேயும் இனிமேல் மேம்படுத்தக்கூடிய பணிகள் தொடங்க போகிறாங்க. இந்த வேலைகள் எல்லாமே முடிகிறதுக்கு எப்படியும் 1 வருஷம் கிட்ட ஆகிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ரயில் நிலையம் வேறு லெவலில் மாறிடும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த வழியாக தான் இனிமேல் எல்லாருமே என்ட்ரன்ஸ்க்கு வரணும். அந்த ஆர்ச் வழியாக தான். அதே மாதிரி பார்சல் புக்கிங் ஆஃபீஸும் வேலைகள் நடந்துகிட்ருக்குங்க. புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சுங்க. இதே மாதிரி மற்ற பகுதிகளில் நடக்கக்கூடிய அம்ரித் பாரத் திட்டப்பணிகளை நான் வரக்கூடிய நாட்களில் முடிஞ்சால் போடுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.